காசா ஒரு குழு, பிஎல்ஓவிலிருந்து பிரிந்து போன ஒரு குழு, பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி. அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள். அந்த ஆயுத போராட்டத்தை துவக்கி வைத்தது இஸ்ரேல் அரசு பயங்கரவாதம். நான் பழைய வரலாறுக்குள் செல்லவில்லை. 1848 முன்னால் உலகம் முழுவதும் கடும் துயரத்திற்குள்ளான யூத மக்கள் கப்பல் கப்பலாக ஏற்றி வந்து இந்துவா கடலில் தான் வந்தார்கள், இந்திய கடலில் தான் வந்தார்கள். இங்கேதான் அவர்களுக்கு நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கட்டமைக்க முயற்சித்தது. காந்தியும் நேருவும் எதிர்த்தார். காந்தி எழுதினார், இங்கிலாந்துக்கு உள்ளபடியே யூதர்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது இங்கிலாந்து மாகாணத்தில் அமைக்கலாமே என்று கேட்டார். பிறகுதான் இந்த எதிர்ப்பு கடுமையாக இருந்த பிறகுதான் அவர்கள் அட்டமன் சாம்ராஜ்யத்தில் அன்றைக்கு பிரிட்டிஷ் பகுதியில் இருந்த அந்த அரபு மண்ணில் வலுக்கட்டாயமாக யூதர்களை குடியேற்றினார். வருகிறவர்கள் அகதிகள், உணவில்லை, உடையில்லை. எனவே அகதிகளாக வருகிற மக்களை ஆற அன்போடு அரவணைத்து உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், நிலங்களை கொடுத்தார்கள். பாலஸ்தீன மக்கள் மிகவும் கலாச்சார தொன்மை மிக்க மக்கள் அவர்கள். பிறகு மெல்ல 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 அந்த நாட்டை ஆக்கிரமித்து 1948 இஸ்ரேல் என்கிற நாடு அமைந்தது என்று சொல்லிவிட்டார்கள். இங்கிலாந்து கொடியும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அதை அங்கீகரித்து விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த போர் தொடர்கிறது.